حي على الفلاح. நன்றாக கவனியுங்கள், நான் சொல்லக்கூடிய வார்த்தை. ஒரு முஃமின் பாவம் செய்து விட்டால், குற்றம் செய்து விட்டால், அந்த பாவம் எவ்வளவு சிறியது பெரியது, இதை மக்கள் தெரிந்தால் என் நிலைமை என்னவாகும், இதை பற்றியெல்லாம் ஒரு முஃமின் கவலை கொள்ள மாட்டான். ஒரு முஃமின் மானக்கேடான விஷயத்தை செய்தாலும், அசிங்கமான அருவருக்கத்தக்க விஷயத்தை செய்தாலும், அவன் செய்து முடித்ததற்கு பிறகு யாரை நினைப்பான் என்று குர்ஆன் சொல்லுகிறது தெரியுமா? வல்லதீன இதா ஃபஅலு ஃபாஹிஷா அவ் ஸலமு அன்ஃபுஸஹும். அல்லாஹ் சொல்கிறான், முத்தகின்களுடைய தன்மையை பற்றி பேசி வரும்போது, சொர்க்கவாதிகளுடைய தன்மையை பற்றி பேசி வரும்போது அல்லாஹ் சொல்கிறான், அருவருக்கத்தக்க செயலை செய்து அசிங்கமான செயலை செய்வான், தனக்குத்தானே அநீதம் இழைத்துக் கொள்ளுவான். அந்த பாவத்தை செய்து முடித்ததற்கு பிறகு ذكرullah, சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வை நினைப்பான். என் ரப்பை நான் செய்யக்கூடிய பாவத்தை பார்த்து விட்டானே என்று நினைப்பான். ذكرullah فاستغفروا لذنوبهم. அவன் செய்த பாவத்திற்காக அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை தேடுவான். அல்லாஹ் கேட்கிறான், وَمَن يَغْفِرُ الذُّنُوبَ إِلَّا اللَّهُ. அல்லாஹ்வை தவிர அந்த பாவத்தை யாரால் மன்னிக்க முடியும்? சுப்ஹானல்லாஹ். கண்ணியத்துக்குரியவர்களே, அல்லாஹ்வை அறிய வேண்டும், அல்லாஹ்வை பற்றி தெரிய வேண்டும், அல்லாஹ் யார் என்பதை படித்தே ஆக வேண்டும். அல்லாஹ்வை வணங்கக்கூடிய முறையை, உலூஹியாவை தெரிந்தே ஆக வேண்டும். அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை, அவனுக்கு 99 பெயர்கள் இருக்கிறது, அவனுக்கு எண்ணிலடங்காத தன்மைகள் இருக்கிறது. அல்லாஹ் குறிப்பிடாத பெயரும் அவன் அறிந்த மறைவான ஞானத்திலே இருக்கிறது. அதனுடைய விளக்கங்கள் என்ன, அவனுடைய தன்மைகள் என்ன, அவனை நான் எப்படி நேசிக்க வேண்டும், அவன் என்னை எப்படி நேசிக்கிறான் என்ற எல்லா விவரங்களையும் தெரிந்தவன்தான் அதை வாழ்வில் செயலாக ஏற்று செயல்பட்டு வாழ்ந்தவன் தான் சொல்லுவான், ரப்பி அல்லாஹ், என் இறைவன் அல்லாஹ் என்று. உமாதீனுக், இரண்டாவது கேட்கப்படும், உன் மார்க்கம் எது, நீ வந்த வழி எது? இஸ்லாம் என்று நாவால் சொல்லிவிடலாம் இப்போது, ஆனால் கபரில் இருக்கக்கூடிய அந்த நிலைமையில் இஸ்லாம் என்று நாவு சொல்ல முடியாது. அமல் அந்த நாவுக்கு சக்தி கொடுக்கும் சொல்லுவதற்கு. சொல் தீனியல் இஸ்லாம் என்று. இன்று இஸ்லாம் எல்லாம் வெறும் கலாச்சாரமாக மாறிக்கொண்டு இருக்கிறது. அல்லாஹ் பாதுகாப்பானாக. இல்லா மஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஊருக்கு ஊர் அல்லாஹுடைய தீன் செயல்படுத்தக்கூடிய முறையில், அல்லாஹுடைய தீனை செயல்படுத்தக்கூடிய வகையில் கலாச்சாரமாக மாறிக்கொண்டு வருகிறது அல்லாஹுடைய மார்க்கமாகிய இஸ்லாம். ஆடையில், தோற்றத்தில், நிகழ்வுகளில், திருமண நிகழ்ச்சிகளில் வெறும் சடங்காக, சம்பிரதாயமாக, ஊருடைய வழக்கமாக எதுவோ அதுதான் மார்க்கமாக எமது பார்வையில் பார்க்கப்படுகிறது. குர்ஆன் சுன்னாவெல்லாம் வெறும் பேச்சாக, ஏட்டாக, உரையாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஊருக்கு ஊர் இஸ்லாம் மாறுபடாது. இது கலாச்சாரம் அல்ல மாறுபடுவதற்கு, இது வாழ்வியல் முறை. இது இந்தியாவிலும் ஒரே முறைதான், இங்கிலாந்திலும் ஒரே முறைதான், இந்த ஊரிலும் ஒரே முறைதான். எந்த ஊர் சென்றாலும் இஸ்லாம் ஒரே முறையில், ஒரே வழியில், ஒரே பண்பாட்டில், ஒரே கலாச்சாரத்தில் தான் அமைக்கப்படும். பாருங்கள், யோசித்து பாருங்கள், எப்படி இந்த தீனை நாம் பார்க்கிறோம், எப்படி இந்த தீனை நாம் அறிந்திருக்கிறோம், எப்படி இந்த தீனை நாம் பின்பற்றுகிறோம். அல்லாஹ் அக்பர்.